நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம போன வீடியோவில் நம்ம செஞ்சு காட்டின மயோனேஸ் வச்சு ஒரு சூப்பரான சாலடும் ஒரு சூப்பரான சாண்ட்விச்சும் எப்படி குயிக்காக ஈவினிங் டிஃபனாக குழந்தைங்களுக்கோ இல்லை காலையிலையோ செஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு தேவை 1 கப் நல்லா வேக வச்சு சன்னா ஃபஸ்ட்டு சாலடுக்கு எடுத்திருக்கேன். அது கூட நான் கொஞ்சம் முட்டைக்கோசு, கொஞ்சோண்டு கேரட்டை துருவி போட்டிருக்கேன். கொஞ்சம் நான் லெட்யூஸ் இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் அந்த கொண்டக்கடலையோட நான் சேர்த்துருக்கேன். கொண்டக்கடலை கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் கூட ஒரு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்காங்க. அது கூட நான் பாருங்கள் எக்லெஸ் அண்ட் எக்கில் மயோனீஸை ஒவ்வொரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். வேணால் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக ஒரு குயிக்கான சாலட் பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு, ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கோ இந்த குழந்தைங்களுக்கு காலையில் கொடுக்குறதுக்கோ நல்ல ஒரு சத்தான ஒரு சாலடை நம்ம இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிடுவாங்க. இது கூட வேக வச்ச கிழங்கு வகைகள்லாம் சேர்த்தும் கொடுக்கலாம். அடுத்தது ஒரு குயிக்காக ஒரு சாண்ட்விச். இது என்ன அப்படின்னாக்கா அதே அளவில் முட்டைக்கோசு, கேரட்டு, லெட்யூஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பாயில்டு எக்கை வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரெடிமேட் டார்ட்டிலா, சப்பாத்தி மாதிரி இருக்கிற டார்ட்டிலாங்கிறது. இது கூட நம்ம சப்பாத்தி மாதிரியும் வீட்லேயே செஞ்சே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக ரெடிமேட் இதை காட்டுறேன். இப்போ இந்த முட்டையை நான் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இதுவுமே மார்னிங் டிஃபனுக்கோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்களுக்கு கொடுக்குறதுக்கோ செஞ்சு வச்சோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுமே எப்போயாவது சாப்பிட்லாம். இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது தான் இதோட ஃபில்லிங்கு. நம்ம சப்பாத்தி செஞ்சது மீதம் இருந்துச்சுன்னா அதில் கூட இதில் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இந்த சாலடில் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட வேக வச்ச சிக்கன் இருந்துச்சுன்னா ப்ளைன் சிக்கன் அதையும் சேர்த்துக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும் இது கூட சேர்த்திங்கன்னா. இப்போ இதோட நம்ம மயோனீஸ் நான் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா முட்டைலாம் சேர்க்குறோம் இல்லையா, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மயோனீஸ் ரெண்டுத்தையுமே ஒன்றா கலந்து வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மயோனீஸை எடுத்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் முட்டை கொஞ்சம் சேர்த்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அது கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். அதனால் முன்னாடியே இந்த வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் முதல்ல கலந்து விட்டுட்டு அப்புறம் முட்டையை சேர்த்து நம்ம மெதுவாக கலந்துக்க போகிறோம். இந்த ஃபில்லிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ப்ரெட்டில் கூட நீங்கள் அப்படியே ப்ரெட்டில் சேர்க்குறதா இருந்தால் இதை மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த எக்கை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டையை வெளியில் வராத அளவுக்கு நம்ம ப்ரெட்டில் வைக்க முடியும். இது நம்ம ரோல் பண்ணுறோங்கிறதுனால நான் 1-2 வச்சுருக்கேன். அந்த கடிப்படும் போது டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அந்த முட்டையும் ரொம்ப கலராமல் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஃபில்லிங்கு. நான் வச்சுருக்க இந்த டார்ட்டிலால் கொஞ்சம் சூடுபடுத்தி தோசைக்கல்ல போட்டு 2 பக்கமும் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இதை நம்ம நடுவில் எவ்வளோ வேணுமோ, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நம்ம ரோல் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரோல் பண்ணதோடு அதையும் தோசைக்கல்ல வச்சு வாட்டி எடுக்க போகிறோம். இந்த மெத்தடு சாண்ட்விச் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே மயோனீஸ் வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப சிம்பிள். அதனால் இதை ஈஸியாக குழந்தைங்க கேட்டதுமே உடனே செஞ்சு கூட கொடுத்துடலாம். முட்டைக்கோசு எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கும். லெட்யூஸ் இலை மட்டும்தான் ரொம்ப ரேராக இருக்கும். இது கூடயும் நீங்கள் கிழங்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபில்லிங் வச்சும் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியது, அவ்வளோதான். இப்போ அது மாதிரி ஒரு 3-4 நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். நான் அதை இப்போ ஒரு தவா சூடு பண்ணி நான் அதில் போட்டு 2 பக்கமும் செவர வச்சு நம்ம கொஞ்சம் அவுட்டர் எப்படி இருக்கணும்னா லைட்டாக கிறிஸ்பியாக இருக்க மாதிரி, அப்புறம் உள்ள அந்த சாஃப்டான அந்த சாலட் இருக்கும். அந்த மிக்சிங் பண்ண அந்த இருக்கும்போது அது கடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் மீதமான சப்பாத்தியில் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நான் இப்படி தான் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது சப்பாத்தியோட. இப்போ பாருங்கள் நல்லா செவந்து இருக்குது, கிறிஸ்பியாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா செவர வச்சு எடுத்து கொடுக்க வேண்டியது தான். சுட அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை விட சிம்பிளாக ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சாண்ட்விச் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெட்லேயும் நீங்கள் செய்யலாம். அந்த முட்டையை மட்டும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லை முட்டைக்கு பதிலாக சிக்கனை போட்டு கூட நீங்கள் செய்யலாம். ஏற்கனவே ஃப்ரை பண்ண சிக்கனோ இல்லைனாக்கா பாயில் பண்ண சிக்கன் இதெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்மையான சாண்ட்விச் ரெடி.
சூப்பரான சேலட், சூப்பரான சாண்ட்விச் நீங்கள் குயிக்கான நேரத்தில் குழந்தைங்க பசிக்குது ஏதாவது சாப்பிட கொடுமா அப்படின்னு கேட்குற நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விச் தான் இது. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாண்ட்விச்சை பரிமாறிடலாம். உள்ளே இப்படி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ரெண்டாக இப்படி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அவங்க சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும். அவங்க சாப்பிட்டதும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்ட ஒரு திருப்தியும் கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மயோனைஸ் குரூப்பை இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம வீடியோவும் முன்னாடி கொடுத்துருக்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீட்டிலே நம்ம சுலபமாக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம நல்லா ரிச்சான ஒரு சாலட் சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.